இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மகள் திருமேனி இயக்கத்தில் நடிகர் அஜித் குமார் நடிப்பில் வெளியாகும் விடாமுயற்சி படத்தின் வெளியீட்டை முன்னிட்டு சென்னை ரோகிணி திரையரங்கில் கூடியுள்ள அஜித் ரசிகர்கள் அஜித் கட் அவுட்டிற்கு பாலாபிஷேகம் செய்வது, நடனமாடுவது என கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். இதுகுறித்த கள விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் சிவபிரகாஷ். அவரிடம் பேசலாம். சிவபிரகாஷ், உலகம் முழுக்க இன்றைய தினம் விடாமுயற்சி திரைப்படம் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில ரோகிணி திரையரங்குல கொண்டாட்டங்கள் எந்த அளவுக்கு இருக்கு? வணக்கம். பத்மபூஷன் அஜித் குமார் நடித்திருக்கக்கூடிய இந்த விடாமுயற்சி திரைப்படமானது இன்று உலகம் முழுவதும் வெளியாகி இருக்கின்றது. இந்த திரைப்படத்தின் முதல் காட்சி தமிழ்நாடு தவிர வெளிநாடுகளில் முதல் காட்சியை முடிந்துவிட்ட சூழ்நிலையில் தற்போது 9 மணி அளவில் இந்த திரைப்படத்தின் முதல் காட்சியானது இங்கு தொடங்கவிருக்கிறது தமிழ்நாட்டில். இது ரோகிணி திரையரங்கில் இருக்கக்கூடிய அந்த ரசிகர்களின் மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டத்தை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட நேற்று இரவு இருந்து தற்போது வரையிலும் தொடர்ந்து கொண்டாட்டங்களில் ஈடுபட்டு வரக்கூடிய அஜித்குமாரின் ரசிகர்கள் இங்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டவர்களுக்கு பாலாபிஷேகம் செய்வது, அதே போல அஜித் இதுவரையிலும் பேசியிருக்கக்கூடிய இந்த திரைப்படத்தில் வந்த வசனங்களை கட் அவுட்டாக எழுதி கையில் வைத்து ஆட்டம் ஆடுவது, அதே போல இந்த அஜித்குமார் ரேசிங் என்று சொல்லக்கூடிய அஜித் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த புதிய நிறுவனத்தின் டி ஷர்ட்டுகளை அணிந்திருப்பது என தங்களது கொண்டாட்டங்களை இந்த இடத்தில் தற்போது இன்று காலையிலிருந்து நிகழ்த்தி வருகின்றனர். காவல்துறையினர் அவர்களுக்கு இங்கே வந்து கட் அவுட்டுகள் மீது ஏறக்கூடாது, பாலாபிஷேகம் செய்யக்கூடாது என்ற பலவிதமான கட்டுப்பாடுகளை விதித்திருந்தாலும் கூட தொடர்ந்து தங்களுக்கான கொண்டாட்டங்களை அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றனர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னும் சில நிமிடங்களில் இந்த ரோகிணி திரையரங்கில் இந்த விடாமுயற்சி திரைப்படத்தின் 9 மணிக்கு முதல் காட்சியானது தொடங்கவிருக்கின்றது. இதை காண்பதற்காக இங்கு ரோகிணி திரையரங்கிற்கு அஜித்குமாரின் மேனேஜர் சுரேஷ் சந்திரா மற்றும் அதே போல இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கக்கூடிய ஆரவ் ஆகியோர் இங்கு நேரில் வந்திருக்கின்றனர். இவர்கள் இந்த திரைப்படத்தை இங்கு பார்ப்பதற்காக அதிக அளவிலான செலிபிரிட்டிகளும் இங்கு வருவார்கள் என்று எதிர்பார்ப்பதால் அவர்களை பார்ப்பதற்காகவும் அதிக அளவில் ரசிகர்கள் இந்த இடத்தில் கூடியிருக்கின்றனர். தொடர்ந்து இந்த விடாமுயற்சி திரைப்படமானது தொடர்ந்து ரசிகர்கள் ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு திரைப்படமாக இப்போது வரையிலும் இருந்து வருகின்றது. விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.